இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற, நமக்கு கற்பித்து தருகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு பயப்படுகிறதான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நம்ம வாழ வேண்டும் என்பதாகும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறது அது ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று என்றால் அது ஒரு நாளும் வற்றி போகாது, அது மறுபடியும் மறுபடியும் நம்முடைய வாழ்விலே ஊறுகிறதா இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் மாறும்போது அந்த மனிதனுடைய வாழ்விலே ஜீவ ஊற்று, அந்த ஆவியானவர் கிரியை செய்து அவனை இன்னும் ஆண்டவருக்குள்ளாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் வேதம் சொல்லு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்று நம்முடைய வாழ்விலே வரும்போது என்ன நடக்கும்னா, மரண கண்ணிகளுக்கு நம்ம தப்பித்து போகலாம் என்று வேதம் சொல்லுகிறது. 14வது அதிகாரம் அதற்கு முந்தைய வசனத்துல வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று. இன்னொரு வசனத்துல வேதத்துல வாசிக்கிறோம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதற்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா அப்படின்னு சொல்லி வார்த்தையை வாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயப்படுகிற இந்த சங்கீதம் 115 என்று நினைக்கிறேன் அதுல பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாரா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் ஏதோ பயந்து பயந்து காரியங்களை செய்கிறது. நம்ம இந்த வேதம் வாசிக்கல, நான் ஜெபிக்கல, என் வாழ்வில் அப்படி நடந்துருமோ, அப்படி அல்ல பிரியமானவர்களே. அவரிலே ஒரு அன்பாய் ஒருத்தங்களை நம்ம அன்பா நேசிச்சோம்னா அவங்களுக்காக என்னெல்லாம் செய்வோமோ அதே போல ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் நம்முடைய வாழ்வில் இந்த காலை வேளையிலே பெருக வேண்டும். அப்படி பெருகும்போது நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுல பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும்னு பார்த்தோம். 2வது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும், நமக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட கண்ணிகள் எதுவாயிருந்தாலும், அது சத்ருவின் கண்ணிகளாயிருக்கலாம், மனிதருடைய கண்ணிகளாயிருக்கலாம், எல்லா கண்ணிகளுக்கும் ஆண்டவர் நம்மை தப்புவித்து விடுவிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். பாருங்க, அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறோமே ஆனால் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தர வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உபாகமம் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்படுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். அதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல கேட்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் நம்மிடத்துல நம்முடைய செல்வத்தையோ பொருளையோ படிப்பையோ அழகையோ சம்பாத்தியத்தையோ எதையுமே அவர் கேட்கல. பிரியமானவர்களே, அவருக்கு பயப்படுகிற பயம், தினமும் அவர் மேல இருக்கிற அந்த அன்பினால வேதத்தை வாசிக்கிறது, தினமும் அவர் மேல இருக்கிற அன்பினால ஜெபிக்கிறது. ஏன்னா ஆண்டவரை தேடாம என்னால இருக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு பயபக்தி நம்முடைய வாழ்வில இந்த காலை வேளையில வர வேண்டும். அதைதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். வேற எதையும் அவர் கேட்கல. நம்ம அப்படி அவருக்கு செய்யணும், இப்படி செய்யணும், அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். அடுத்து பார்த்தோம் பாருங்க, கர்த்தருக்கு இதுல பாருங்க, நீதிமொழிகள் 16:6 வாசிக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்களாம். இப்ப நம்ம எதற்கு கர்த்தருக்கு பயப்படணும் தெரியுமா? இந்த உலகத்துல பாவ வாழ்க்கை, தீமையான வாழ்க்கையிலிருந்து விலக்கப்பட வேண்டுமே ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு வாழ்க்கை நம்மிலே காணப்பட வேண்டும்.
அடுத்து பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர்களை ஆண்டவர் சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறாராம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் அவருடைய வாழ்வில வந்தாலும், அவருடைய தூதன் அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகள், இத்தகைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே வேண்டுமேயானால் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் மாறணும் பிரியமானவர்களே. அடுத்து, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று பார்த்தோம் பாருங்க. சங்கீதத்துல பார்க்கும்போது 36:9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அந்த ஜீவ ஊற்று ஒவ்வொரு நாளும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதின் மூலமாய் நம்முடைய உள்ளத்திலே ஊறுகிற அந்த ஜீவ ஊற்று, அது நம்மை மாத்திரம் ஆரோக்கியப்படுத்துகிறது அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற நம்ம பரவி பாய்ந்து ஓடுகிற இடங்களிலெல்லாம் ஆரோக்கியம் உண்டாக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை அது நமக்கு தரும். அது ஜீவ ஊற்று. அது ஒரு நாளும் வற்றாத ஊற்று பிரியமானவர்களே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே சமாரிய ஸ்திரீனிடத்துல ஏசப்பா சொன்னாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருக்கு பயப்படணும்னு அந்த ஆசை, அந்த விருப்பம், அந்த அந்த ஏக்கம், அந்த நம்முடைய இருதயத்துல வரும்போது, அவரிடத்துல அதை பெற்று கேட்கிற போது, ஆண்டவர் அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ ஊற்ற நம்முடைய இருதயத்துல பெருக்கெடுத்து ஓட பண்ணுவார் பிரியமானவர்களே. அந்த பயப்படுதலை நம்மள பெருக பண்ணுவா. அது நம்முடைய வாழ்விலே ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்புவிக்கும். நமக்கு திட நம்பிக்கையை கொடுக்கும். ஆண்டவருக்கு பயப்படுகிறதான அந்த பயப்படுதல் நம்முடைய வாழ்விலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நம்மை சூழ பாளையம் இறங்கி எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து இருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மை காக்க அவர் வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே. யோசேப்புடைய வாழ்விலை பார்க்கும்போது ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்தது பிரியமானவர்களே. பாருங்க, மனுஷருக்கு பயப்படுகிற பயம். போர்த்திபாருடைய அரண்மனையில் அவர் இருக்கும்போது, ஒருவேளை மனிதனுக்கு அந்த அவருடைய மனைவி அவனை பாவம் செய்ய தூண்டும் போது, அவன் ஒருவேளை அந்த இடத்துல அவர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை தன்னை விட்டு அகற்றி அந்த மனிதனுக்கு நேராய் அவர்களை ப்ளீஸ் பண்ணுகிறவனா போயிருந்தா அன்னைக்கு ஒருவேளை அந்த இன்ஸ்டன்ட்ல அவன் தப்புவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியும், இல்ல இல்ல இல்ல, என் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? என் ஆண்டவர் எனக்குள்ளா இருக்கிறார். அவர் என்ன எவ்வளவு பாதையின் வழியாய் நடத்தினாலும் பரவாயில்ல, ஆனா என் மேல ஒரு பெரிதான ஒரு திட்டம் என் ஆண்டவருக்கு உண்டு. அவருக்கு பயப்படுகிற பயம் என்னில இருக்கிறது. அவரை தேடுகிற அந்த பயபக்தி என்னில இருக்கிறது. நான் எப்படி என் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வேன் என்று அந்த இடத்திலிருந்து ஓடி தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டார். கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? அன்பான தெய்வ பிள்ளைகளே, பெரிய அதிகாரி. எல்லாருக்கும் யோசிப்பு தெரியும், எல்லா நாடுகளுக்கும் தெரியும், அவ்வளவு பெரிய அதிகாரி. பாருங்க, பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு அதிகாரம் அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லி பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், இவனை தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவரை பார்த்து சொல்லுகிறார். தன்னுடைய எல்லாவற்றையும் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, எதனால கிடைச்சு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம். அது அவருடைய இருதயத்துல இருந்தது, ஜீவ ஊற்றாய் பெருக்கெடுத்து ஓடினது. அதனால ஆண்டவருக்கு விரோதமா அவனால பாவம் செய்யவே முடியல. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில இருக்கணும். எந்த சூழ்நிலைமையிலும் என் ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன், அவருக்கு பயப்படுகிறதான பயம் என்னிலே வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல இந்த காலை வேளையில கேட்கும் போது, ஆண்டவர் நிச்சயமாய் அந்த பயப்படுதலை அந்த ஜீவ நீரூற்றாய் நம்முடைய வாழ்விலை பெருக்கெடுத்து ஓடும்படி செய்வா. நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலை தருவார் பிரியமானவர்களே.